ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் மீண்டுமாக உங்க எல்லாரையும் பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய நாள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்ப போகிறோம். இன்றைய ஆத்தும ஆகாரம் என்ன? சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதுல 6வது வசனம் 7வது வசனம், அதுல நீங்க வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை நான் முதலாவதாக உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுல சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவா என்று சொல்கிறார். என்னது? பெரிய பர்வதமா? பெரிய பர்வதம். நாங்க இருக்கிறதே ஊட்டி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மலை பகுதியில தான். எங்க பார்த்தாலும் மலைகளும் பர்வதங்களும் தான் தெரியும். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அந்த மலையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா தெரியும். கீழே இருந்து நாங்க மேல வரும்போதே ரொம்ப ஹைட்டா தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த பொல்லாத பிசாசு இருக்கிறானே, அவன் எப்போதுமே நமக்கு இருக்கிற பிரச்சனைய ரொம்ப பெருசா தான் காண்பிப்பான். பார், உன்னுடைய கடன் பிரச்சனையை பார், இதை உன்னால மேற்கொள்ள முடியாது. இந்த வியாதியை பார், உன்னால மேற்கொள்ள முடியாது. இந்த பாவத்தை பார், உன்னால மேற்கொள்ள முடியாது. நீயும் எவ்வளவோ ட்ரை பண்றியே, உன்னால மேற்கொள்ளவே முடியல, நீ தோற்றுதான் போவ, நீ இதுல ஜெயிக்க முடியாது, உன்னுடைய வேலையில நீ தோல்வி அடைந்து தான் போவ, உன் எக்ஸாம்ல நீ தோல்வி அடைந்து தான் போவ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு பெரிய பர்வதமா தான் காண்பிப்பான். இன்னைக்கு நீங்க கூட அப்படிதான் பார்த்து கவலைப்பட்டு இருக்கீங்க. ஐயோ, இது மலை மாதிரி இருக்குது, இது எப்போ மறையுமோ தெரியல, எனக்கு இருக்க இந்த வியாதி என்றைக்கு மறையுமோ தெரியலன்னு சொல்லி கவலையோட இருக்கீங்களே. அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். இன்றைக்கு இதை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம், அது உனக்கு முன்பாக சமபூமியாய் மாறப்போகிறது. இப்ப எல்லாரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அந்த செருபாபேல் அப்படின்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்கிறீங்களா? இப்ப நான் என் பேரை போட்டு வாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி எது பெரிய பர்வதமா இருக்கோ அதை உங்க முன்னாடி கொண்டு வாங்க. வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கடனா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை பார்த்து நீங்க பேசணும். நீங்க பேசும்போது தான் எல்லா சூழ்நிலையும் மாறும். ஏன்னா பைபிள் ஆண்டவர் எல்லாத்தையுமே பேசியே வெற்றி கொண்டார். பிசாசு மேல பேசிதான் ஜெயித்தார். கடலை பார்த்து பேசினார், காற்றை பார்த்து பேசினார், உலர்ந்த எலும்பை பார்த்து தீர்க்கதரிசி பேசினார், உயிர் வந்துச்சு. இப்ப நமக்கு முன்னாடி இருக்க பெரிய பர்வதத்தை பார்த்து பேசலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ ஜெஃப்ரிக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. அவங்க பேரை போட்டு சொன்னீங்களா? திரும்பி ஒரு தடவை சொல்லலாமா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், உங்க பேரை போட்டு சொல்லுங்க. நீ ஜெஃப்ரிக்கு முன்பாக சமபூமி ஆவாய். நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல உருகுவதை பார்ப்பீங்க. ஏன்னா அவருடைய பிரசனம் வரும்போது எவ்வளோ பெரிய பர்வதங்களும் அது மெழுகு போல உருகும். அவருடைய பிரசனம் எதனால வரும்? பரிசுத்த ஆவியானவரால வரும். மேல சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலுள்ள வசனம், உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இதுவரைக்கும் நீங்க உங்க பலத்தை பிரயோகித்திருக்கலாம், உங்களுடைய பராக்கிரமத்தை ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களுடைய பண பலத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆள் பலத்தை ட்ரை பண்ணியிருக்கலாம், எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தை நீங்க அலோவ் பண்ணி பாருங்க. அவருடைய பிரசனம் உள்ள வரும் பொழுது எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகுவதை காண்பீர்கள். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஹூ ஆர் யூ கிரேட் மவுண்டன். முன்னாடி கிரேட் மவுண்டனா தெரியுதுல்ல? பிஃபோர் ஜெருபாபேல் யூ ஷால் பிகம் அ பிளைன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு முன்பாக தான் ஆண்டவர் அதை சமபூமியாய் மாற்ற போகிறார். சமபூமியாய் மாற்ற போகிறார். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் மை ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்னா சேனைகளின் கர்த்தர்னு அர்த்தம். அவரு சொல்றாரு, மகனே, மகளே, நான் கூட இருக்கிறேன். உன்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால எல்லாமே ஆகும். எதெல்லாம் ஆகாம இருக்கோ
இன்றைக்கு அது ஆக போகிறது. உனக்கு முன்னாடி இருக்கிற பர்வதத்தை நான் மெழுகு போல உருக வைக்க போறேன். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது, அதுக்கு இடையில ஏதோ ஒரு கட்டி ஒரு பெரிய பர்வதத்தை போல இருக்குது, இன்றைக்கு அது உருகி போகும். நீங்க விசுவாசத்தோட உங்க இருதயத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எது இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அதை உருக பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எனக்கு முன்பாக இந்த பிரச்சனை பெரிய பர்வதத்தை போல இருக்கிறதே, நான் இதை தாண்டுவேனா என்று சொல்லி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க பிரசனம் இப்பொழுதே கடந்து செல்லட்டும். எல்லா பர்வதங்கள் மெழுகு போல உருகட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. அவர்கள் அதை கடந்து, அவர்கள் அதை அதை கடந்து செல்ல, அதை நீர் கரைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர், அற்புதங்களை செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் அதை கரைத்து விட்டார். இனி உங்களுக்கு முன்பதாக பர்வதங்கள் அல்ல, சமபூமியே பார்ப்பீர்கள். அதில் உங்களை ஆண்டவர் நேர்வழியாய் நடத்தி அன்றைக்கு செங்கடலை பிளந்து நடத்தினதை போல உங்களையும் நடத்துவார். God bless you. Have a blessed day to all. Amen.